அஜித்குமார் அவர்கள் டார்ச்சர் செய்யப்படும் இந்த வீடியோவை பார்க்கும் போதே மனசு பதறுது. உங்க வீட்டு பையனுக்கு இப்படி ஒண்ணு நடந்தா நீங்க பேசுவீங்களா மாட்டீங்களா? நீங்களா போலீஸ்லயே சொல்லிக்காதீங்க, முதல்ல நீங்க மனுஷங்கனே சொல்லிக்காதீங்க. சஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு பெரிய நடவடிக்கை, சபாஷ். அதுல 5 பேரை மட்டும் கைது பண்ணிருக்கீங்க, ஏன் அந்த 6வது ஆளை கைது பண்ணல? யாரை பாதுகாக்க ட்ரை பண்றீங்க? மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு குறைந்தபட்ச மனசாட்சியும் தார்மீக உணர்வும் இருந்தா தயவு செய்து ரெசிக்னேஷன் கொடுத்துட்டு வேலையை விட்டு வெளில போங்க முதலமைச்சர். இந்த வீடியோ தான் தேடிட்டு இருந்தேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்களே, மாண்புமிகு ஒண்ணுதான் உங்களுக்கு குறைச்சல். ஐயா, அன்னைக்கு அஜித்குமார் செத்தப்ப என்ன பேச்சு பேசுனீங்க? எங்களுக்கு சாரி வேணாம், நீதி வேணும் நீங்க. அப்ப முதலமைச்சர் இருந்த ஸ்டாலின் வந்து அந்த அஜித்குமார் வீட்டுக்கு போன் பண்ணி பேசி தப்பு நடந்துருச்சு, எங்களை மன்னிச்சுக்குங்க, நடவடிக்கை எடுக்கிறோம், நான் உங்களுக்கு தேவையான உதவி எல்லாம் பண்றோம், அமைச்சர்கள் உங்களுக்கு கூடவே இருந்து சப்போர்ட் பண்ண சொல்றேன் சொன்னாரு. அப்ப நீங்க என்ன சொன்னீங்க? எங்களுக்கு சாரி வேணாம், நீதி தான் வேணும்னு மேடையில ஏறி அப்படியே முழங்குனாரு உங்க தளபதி விஜய். இப்ப எங்க போனாரு? அவர் அமைச்சர் ஆனதுக்கு அப்புறமா இல்ல அவர் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறமா எத்தனை லாக்அப் டெத் நடந்தாலும் எத்தனை மரணம் நடந்தாலும் பரவாயில்லையா? எத்தனை பேர்த்த கொண்டாலும் பரவாயில்ல. கன்னியாகுமரியில சபரிவர்மனோட லாக்அப் டெத் நடந்து அந்த பையனை புதைச்ச இடத்தோட ஈரம் கூட காஞ்சிருக்காது. அதுக்குள்ள இப்ப தூத்துக்குடியில இன்னொரு லாக்அப் டெத். அந்த பையனை அடிச்சு அவன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி அவன் டைன் டிக்ளரேஷனே கொடுத்துருக்கான். போலீஸ் என்ன அடிச்சதெல்லாம் நான் இந்த நிலைமைக்கு ஆயிட்டேன்னு. இப்ப அவன் இறந்தும் போயிட்டான். முதல்ல போலீஸே இப்படி வெறி பிடிச்சி அலையுன்னு தெரியல. எவனை பிடிச்சாலும் கொண்டு போய் அடிச்சு கொண்டுறாங்க. அதை கேட்க வேண்டிய இடத்துல நீங்க இருக்கீங்க. நீங்க கேட்கறதுக்கு உங்களுக்கு ஹக்கும் கிடையாது. நீங்களும் கேட்க மாட்டீங்க. எனக்கு என்ன வந்து நீங்க படுத்திட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஓட்டு போட்ட கூட்டம் இருக்காங்களே, அவனுங்க வந்து 3 வேளை காலைல மதியானம் நைட்டு 3 வேளைக்கும் ஜனநாயகன் படத்தை பார்த்தா போதும், 3 வேளை சோறு தின்ன மாதிரி அவனுங்க குருட்டு பேட்ட அலைஞ்சிட்டு இருக்கானுங்க. சரி, ஓரளவு படிச்சவங்களுக்கு கொஞ்சம் பேர் ஓட்டு போட்டான். அவன்கிட்ட போய் கேட்டா அவனுக்கு இன்னும் கண் பார்வை இல்லாதவன் மாதிரி அறிவு கூடனுங்க மாதிரி அலைஞ்சிட்டு இருக்கானுங்க. கேட்டா இதெல்லாம் எல்லா ஆட்சியும் நடக்கிறது தானே, லாக்அப் டெத்லாம் நடக்காதான்னு கேட்கறானுங்க. வெக்கமே எல்லாம் இப்படி ஒரு கேள்வி வேற கேட்கறானுங்க. அவனும் திருந்த போறதில்ல, நீங்களும் திருந்த போறதில்ல, இந்த ஊரும் திருந்த போறதில்ல. உங்களுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்க உட்கார வச்சாங்க பாருங்க பதவியில, அவங்கள சொல்லணும். விளங்காவே விளங்காது.